இசப்பா மகு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே உங்களுடைய இரண்டு கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்தாரே. 39 நாட்கள் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். 40வது நாளிலும் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய ஆளுகை நம்மத்தில் வெளிப்படும்படியாய் சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அழித்ததம் பண்ணி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தரும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? காத்திருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தெய்வம் அல்லவா? அநேக அற்புதங்களை கேட்கும்படியே கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஜெப நாட்களில் அநேக குடும்பங்களை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அதிசயங்களை ஆண்டவர் காண செய்திருக்கிறார். அநேகர் சாட்சி சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு இந்த கடைசி நாள்ல சிந்தையை மட்டும் சிதற விடாத வண்ணமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய அன்பிற்கு அளவில்லப்பா. நீர் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண பண்ணுகிற தெய்வம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திற்காக கண்ணீர் வடித்து எந்தெந்த காரியத்துக்காக மனபாரத்தோடு உடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக என் தேவன் ஆண்டவரே இந்த கடைசி நாள் ஜெபத்தில் எழுந்தருள்வீராக, எழுந்தருள்வீராக. சத்துரு பலன் கொள்ளாதபடிக்கு நிர்மூலமாகத்தக்கதாக கர்த்தர் எழுந்தருள்வீராக. கர்த்தருடைய கை ஓங்கி நிற்கும்படியாய், கர்த்தருடைய வல்லமையான கரம் ஓங்கி நிற்கும்படியாய் இன்னைக்கு நீங்க எழுந்தருளுங்கப்பா. இன்னைக்கு நீங்க கிரியை செய்யுங்கப்பா. இன்னைக்கு உடைய கை வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. தேவ பிரசன்னம் அளவில்லாமல் இந்த நாள் ஆண்டவர் வெளியரங்கமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உடைய பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிற்கிருபையாய் எழுந்தருளும். உடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும், உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய அன்பின் கரத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்யும். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்துக்குள்ளே தாழ்த்துகிறோம். மீதமுள்ள பகுதியை நடத்துவீராக. ஆவியானுடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40வது நாள் தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கும்படியாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். ஆமே. பேழைக்குள்ள இருந்த நோவாவை கர்த்தர் 40வது நாள் நினைத்திருளுகிறார். நினைத்திருளி தமது காற்றை வீசும்படி செய்து அந்த தண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் வற்ற பண்ணினார். ஆமே, அல்லேலூயா. ஆமீன். உங்க வாழ்க்கையில எழும்பி நிற்கிற எல்லா புயல் காற்றுகளையும் அடக்கி போடும்படியாக கர்த்தர் உன்னை நினைத்திருளுகிறார். சகோதரா, சகோதரி, ஆமே.
வாழ்க்கையில கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் அடக்கி அதட்டி அமர்த்தும்படியாக கர்த்தர் உன்னை நினைத்தருளுகிறா. இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுகிறா. நோவாவுடைய பேழைக்குள்ள இருந்த ஒவ்வொரு மிருக ஜீவன்களையும் நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளினது போல ஆமே ஆமே ஹல்லேலூயா ஆமேன். இந்த சபையின் மூலமாக இந்த ஜெபத்தோடு இணைந்து தேவ பேழைக்குள்ளாய் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்திருளுகிறா. ஆமே தாயாரே, உன்னையும் உன் குடும்பத்தையும் தேவ நினைத்திருளுகிறா. எதற்காக ஜெபித்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறா. ஆமீன். உங்க பிள்ளைகளை கர்த்தர் நினைத்திருளுகிறா. உங்க பிள்ளைகளை நினைத்திருளி கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு காற்றை வீச பண்ணுகிறா. கர்த்தர் தம்மிடத்திலிருந்து காற்றை வீச பண்ணுகிறா. ஹல்லேலூயா. கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களும் அடங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறவ, வைராக்கியமாய் எழுந்தருளி இருக்கிற கர்த்தர். கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு இதோ வருகிறார். யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராய் எழுந்தருளுகிறார். ஒரு யுத்த வீரன் வைராக்கியமா செயல்படுகிறது போல கர்த்தர் உனக்காக வைராக்கியமா செயல்படுகிறார். ஒரு சிங்கம் கர்ஜித்து வேட்டையாடுகிறது போல கர்த்தர் உனக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருக்களையும் கர்ஜித்து அவர் வேட்டையாடுகிறார். ஆமே. உன் சத்துருக்களை நீ மேற்கொள்ளும்படி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நில்லுங்க. யார் ஆண்டவர் எனக்கு செய்தாரோ இல்லையோ, இல்லை, ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு நில்ல ஆத்துமாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எதையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றுமில்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காண அற்புதங்கள் செய்திட
கூடாதபடி தேவனுடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். ரட்சிக்கும்படியாக உனக்கு நேராய் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டாயிற்று. ஆமென். ரட்சிக்கும்படியாக கர்த்தருடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ரட்சிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உன்னை ரட்சிக்கிறேன். கர்த்தருடைய ரட்சிக்கிற வல்லமையுள்ள கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. இதோ தேவன் இந்த 40 நாள் ஜெபத்திலே உங்கள் கரத்தை பிடிக்கிறார். சிலரை உளையான சேற்றிலிருந்து ஆவியானவர் தூக்கி எடுக்கிறார். இன்றைக்கு இப்பொழுதே உன் பிள்ளைகளை ஆவியானவர் கை தூக்கி எடுக்கிறார். சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்களை ஆவியானவர் முற்று முடிய ரட்சிக்கிறார். ஓ, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அதமாகப்படுகிறது. இதோ அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், தேவனை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற ஜாதி எது, வேற ஜனம் எது? ஓ ஆத்துமாவே, நீ கூப்பிட கூப்பிட கர்த்தர் உனக்கு சமீபமாய் நிற்கிறார். அதை உணர்ந்து செபி ஆத்துமாவே. கர்த்தருடைய கரம் உனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. நீ பெற்றுக் கொள்ளுகிற நாள், நீ நன்மைகளை வாங்கி கொள்ளுகிற நாள், கர்த்தர் உன்னை நினைத்தருளி தமது காற்றை உனக்கு நேராக வீச பண்ணுகிற நாள் இது. ஒரு சிங்கம் தன் இரையை வேட்டையாடுகிறது போல கர்த்தர் உனக்காக கர்ஜித்துவான் சத்துருக்களை வேட்டையாடுகிறார். ஆமே, உனக்கு விரோதமா நிற்கிற பொல்லாங்கின் கிரியைகளை அவர் வேட்டையாடுகிறார். எல்லா அசுத்தங்களையும் முறியடித்து போடுகிறார். கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராக சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார். இந்த 40 நாள் யுத்த ஜெபத்திலே ஓ ஆவியானவர் பலமாய் பலமாய் இந்த நாள் ஜெபம் இன்னைக்கு இன்னும் அநேகரை விடுவிக்க போகிறது. இந்த நாள் ஜெபம் இன்னும் அநேக குடும்பத்தில் அற்புத அடையாளங்களை நடப்பிக்க போகிறது. கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சகோதரி, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். சகோதரா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் உனக்காக செய்ய போகிற ரட்சிப்பை, கர்த்தர் உனக்காக செய்ய போகிற வைராக்கியமான செயல்களை கண்டு உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். என் தேவனுடைய வைராக்கியம் இதை செய்யும். அவர் வைராக்கியம் எனும் சால்வை அணிந்தவராய், அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து, ரட்சிப்பை சிராவை போல சிரசில் தரித்து, நீதி சரி கட்டுதல் எனும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொள்ளுகிற கர்த்தர் அவர். ரோரி கதரமா. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களுக்காக வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வைராக்கியம் உனக்காக வெளிப்படுகிறது. கர்த்தர் நீதியை சரி கட்டும் நாள் வந்தது. ஓ ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற நாள் இது சகோதரி. ஆமே, உன் ஜெபங்களுக்கும் உன் கண்ணீருக்கும் தக்க பலனை அளிக்கும் நாள் இது. உன் கிரியைகளுக்கு பலனை அளிக்கிற நாள் இது. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் மேல தேவன் தமது உக்கிரகத்தை ஊற்றி உன்னை பகைக்கிறவர்களை ஆமே அவர் நீதி சரி கட்டுகிற நாள். இதோ உன் மீட்பர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன் மீட்பர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் அருகிலே நிற்கிறார். உன் மீட்பர் உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னோடு இருக்கிற உன் மீட்பர் பெரியவர். ஆமென். அவர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். Rakadara shagalarana recover hallelujah 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 rakadaradana அப்படியே பேச துவங்குங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆமென். உன்மேல் நான் வைத்த என் ஆவியும் உன் நாவிலே நான் அருளிய வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் உன் மேல வைத்திருக்கிற அபிஷேகம், நான் உன் மீது வைத்திருக்கிற ஆவியின் வல்லமை, உன் நாவிலே நான் வைத்த வார்த்தைகள் தேவனை துதிக்கும்படியாக, கர்த்தருடைய மகத்துவங்களை விவரிக்கும்படியாக உங்க நாவுகளிலே கர்த்தர் வைத்த வார்த்தைகள் அப்படியே உங்க பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகள் மேல வைக்கப்படுகிறது. உன் சந்ததியின் மேல வைக்கப்படுகிறது. தாயாரே ஜெபிங்க. உங்க மேல இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை உங்க பிள்ளைகள் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமே. உங்க மேல இருக்கிற ஆவியின் வல்லமை உங்க பேர பிள்ளைகள் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மீது தமது ஆவியையும் தமது வார்த்தையின் வல்லமையும் வைத்து உன் சந்ததிகளை மீட்டெடுக்கிறா. சந்ததிகளை மீட்டெடுக்கிறா. தலைமுறைகளை மீட்டெடுக்கிறா. ஒரு வாலிப சந்ததி தேவனுக்காக எழும்பும்படியாக உங்க பிள்ளைகளை கர்த்தர் தமக்காக வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஓ ராகாதாரா, இதோ ஒரு சந்ததி எழும்பும். அது கர்த்தருடைய சந்ததி எண்ணப்படும். ரகபல ஷிகலதரமா ரிகபல திரமா ஷிகலரனா ரிகபல பல பௌரப்துனோ ரிகபல் பிரௌடமனோ சந்துராதனரா. ஹalleluya 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 ஹalleluya. சிலருடைய இருதயங்களை ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். சிலருடைய இருதயங்களை ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். உன் இருதயத்தில் அந்த கவலைகளை அவர் வைத்திருக்கிறார். ஆனா உன் இருதயத்தை அவர் பாரப்படுத்துகிறார். ஆனா உன் இருதயம் இப்படி பாரப்படும் போது உன் பிள்ளைகளை சிருஷ்டித்த கர்த்தராகியனா உன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு பாரப்படுவேன் என்று கேட்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ உன் பிள்ளைகளை இவ்வளவாய் நேசிக்கும் போது நான் நேசியாமல் இருப்பேனோ? ஆமே. நீ உன் பிள்ளைகளை கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று நினைக்கும் போது நான் உன் சந்ததியை கைவிடுவேனோ? நான் உன் சந்ததியை கைவிடுவேனோ? தாயினும் மேலாய் அன்பு கூறுகிறவர் அவர் என்றைக்குமே தாயின் பாசத்தை காட்டிலும் ஒருபடி உயர்ந்துதான் நிற்பாரு. ஆமே. தகப்பன் தாயை காட்டிலும் மேலாய் அன்பு கூறுகிற கர்த்தர் அவர். கர்த்தர் இரக்கம் செய்து ஆசீர்வதிக்கும் நாள் இது. ஆமே. கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பி ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கிற நாள் இது. ஓ ரகபபலதரர ஷிகலரனா. ஜீசஸ் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான்
தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அந்த வார்த்தையை திரும்ப, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க நல்ல சத்தமா. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே, உம்மை மாத்திரமே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரமே, நீர் போதும். அப்பா, நீர் என் வாழ்க்கையில எதையும் செய்ய வல்லமையுள்ள கர்த்தர். என் கண்களுக்கு முன்பதாக என் காரியங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளா இருந்தாலும் நான் நம்புகிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கோய் கேள் ஆத்துமாவே, தேவனை நோக்கி கேளு. இது உனக்காக ஒரு அடையாளத்தை அவர் ஏற்படுத்துகிறார். வானத்தில் இருந்தாகிலும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாகிலும் கர்த்தர் நீ எப்படி ஜெபிக்கிறாயோ அப்படியே உனக்காக வெளிப்படுகிறார். நீ எப்படி கேட்கிறாயோ அப்படியே உனக்கு கொடுக்கப்படுகிறது. உன் இருதயம் எதை வாஞ்சிக்கிறதோ அதை தரும்படி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு. உன் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளையிடு. வானத்தில் இருந்தாகிலும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாகிலும் உனக்காக ஒரு கிரியை நான் ஆயத்தப்படுத்துவேன். உனக்காக ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துவேன். சிலர் மேல கர்த்தர் வைராக்கியமாய் செயல்படுகிறார். சில குடும்பங்கள் மேல கர்த்தர் வைராக்கியமாய் இருக்கிறாரு. நீ மறந்தாலும் உன் பிள்ளைகளை நான் மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ உன் பிள்ளைகள் வேண்டாம் நினைத்தாலும் நான் உன் பிள்ளைகளை வெறுக்க மாட்டேன். ஆமென். எனக்குரியவர்கள் என்னுடைய வைராக்கியத்தினாலே நான் ஆணையிடுகிறேன். என் வைராக்கியத்தினாலே நான் சாட்சியிடுகிறேன். ஆமென், ஆமென். மனிதன் கைவிட்டாலும் நான் கைவிடாத கர்த்தர். நான் உன்னை மறக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய வல்லமையுள்ள செயல்கள், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வானம் திறக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் பலமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் இடைபடுவீராக. பலமாய் இடைபடுவீராக. ஆமென். ஒரு அசைவு உண்டாகட்டும். குடும்பங்களுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகட்டும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவருடைய அசைவு. ஆவியானவருடைய அசைவு கழுகு தன் குட்டியின் மேல் அசைவாடுவது போல இதோ உன் மீது ஆவியானவர் நிழலிட்டு கொண்டிருக்கிறார். அவது அக்கினி மயமான சட்டைகள் உங்க வீட்டின் மேல அடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினி மயமான சட்டைகள் உங்க மேல அடிக்கப்படுகிறது. பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உன் மீது ஆதரவாயிருக்கிறார். ஆர்ப்பரி ஆத்துமாவே, சத்தமிட்டு ஆர்ப்பரி. ஜெபித்துக் கொண்டே இருங்க, ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான் உங்க கடமை. கிரியை செய்கிறவர் கர்த்தர். ஆமென். வானம் திறக்கப்பட்டாயிற்று. ஆமென். வான மண்டலத்தில் உனக்காக யுத்தம் நடைபெறுகிறது. உன் குடும்பத்தில் போராடி கொண்டிருந்த எல்லா வலு சர்ப்பத்தின் தலைகளும் இந்த நாளில முற்று முடி வெட்டப்படுகிறது.
ஆமே. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் சுட்டரிக்கப்படுகிறது. ஆமென். எல்லா பாவ இச்சைகளின் ஆவிகளையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுகிறார். ரக்கதரபஷிகலரா. ஜெபிக்கிற ஆத்துமாவே, ஓ பரிசுத்தம் என்று உன் பெயர் எழுதப்படுகிறது. தேவ சமூகத்தில் இருக்க இருக்க கர்த்தர் தமது ஆவியினாலும் வார்த்தைகளினாலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தமக்கு பரிசுத்தம் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறார். தமக்கு பரிசுத்தம் என்று பெயர் எழுதி வைத்திருக்கிறார். ரிகபல தீரமஷிகலரனா ரிகபபலரா. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு ஜாமக்காரனாய் ஜாமக்காரியாய் நான் உன்னை நிறுத்தி இருக்கிறேன். போராடு போராடு. ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். யுத்தம் உன்னுடையது அல்ல, கர்த்தருடையது. இந்த பிள்ளைகள் உன்னுடையவர்கள் என்பதை பார்க்கிறோம். இவர்கள் கர்த்தருடையவர்கள். உன் குடும்பம் கர்த்தருடையது. இந்த குடும்பம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட குடும்பம். உன் பிள்ளைகள் தேவன் தமது சிங்காசனத்திலிருந்து கொடுத்த ஈவு. சத்துரு கை போட தேவன் விடுகிறது இல்லை. ஓ சத்துரு பாழாக்க விடுகிறது இல்லை. பாழாக்கப்பட்டதும் இன்றைக்கு புதிதாக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். பாழாக்கப்பட்டதும் இன்றைக்கு புதிதாக்கப்படுகிறது. ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்குகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா. எல்லா அந்தகார கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறது. பிசாசின் வல்லமைகள் அழிவதாக. குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. கட்டி பின்னி பிணைத்து வைத்திருக்கிற அசுத்தங்கள் மேல கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக. பரலோக அக்கினி இறங்கட்டும். பரலோக அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பரலோக அக்கினி விழட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல பரலோக அக்கினி விழட்டும். வானம் திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் தமது பரிசுத்த அக்கினியை உனக்கு நேராக கட்டளையிடுகிறார். ஓ ரகதரபலா ரிகபலரா. உனக்கு காவல், உன் சத்துருவுக்கு அழிவு. உனக்கு காவல், உன் சத்துருவுக்கு அழிவு. பரிசுத்த அக்கினி உனக்கு காவல், உன் சத்துருவுக்கு அழிவு. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிறது. ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் காண பண்ணுகிறார். ஆமென். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் உனக்காக செய்கிற ரட்சிப்பை கண்டு கண்டு உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். Kabaratalarana Rikalaradaral Shigalarana Rikele derelera ladara kapsandaradana baladara Rikababa balaradala. Amen 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 amen. Rikababa. சில இருதயங்களில் அவர் அசைவாடுகிறார். சில இருதயங்களில் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஆமென். சத்துருவின் பிடியில் இருந்த இருதயங்கள் ஆவி ஆத்துமா விடுவிக்கப்படுகிறது. சத்துருவின் பிடியில் இருக்கிற ஆத்துமா விடுவிக்கப்படுகிறது. சத்துருவின் பிடியில் இருக்கிற ஆவி விடுவிக்கப்படுகிறது. ரிகபலரா. அவர் ஆவிகளின் தேவன். ஆவிகளின் தேவன். ஜோதிகளின் பிதா. ஆவிகளின் தகப்பன். ரகபலதரா. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவராய் இருக்கிறவர். சகலவற்றையும் தமது காலின் கீழாய் வைத்து அடக்கி வைத்திருக்கிறவர். ஓ ரேபலதிரவ சகலரா. இதோ சமாதானத்தின் தேவன். உன் சத்துருவை உன் காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறார். ஆமென் ஆமென். சமாதானத்தின் தேவன் உன் சத்துருவன் காலின் கீழாய் போட்டு மிதிக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் வெளிப்படுகிறது. ஒரு பெரிய மீட்பு வெளிப்படுகிறது. ஆவியானவரே உண்டாகிற பரிசுத்த மகிமை, ஒரு அளவில்லாத தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது. சகோதரா, உன்னை கர்த்தருடைய மகிமை சந்திக்கிறது. சகோதரி, தேவ மகிமை உன்னை சந்திக்கிறது. பரலோக மகிமை உன்னை தொடுகிறது. அவருடைய மகிமைக்குள்ளாய் நிற்கிறாய். அவருடைய வல்லமைக்குள்ளாய் நிற்கிறாய். அவருடைய அக்கினிக்குள்ளாய் நிற்கிறாய். அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளாய் நிற்கிறாய். எல்லா அசுத்தங்களுக்கும் முடி உண்டாகிறது. போராடுகிற வாதாடுகிற அந்தகாரங்கள் அழிவதாக. இப்பிரபஞ்சத்தின் கிரியைகள் அழிவதாக. தேசாதிபதியின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அழிவதாக.
ரகபலதரல ரிகரதலர ரிகபலர ஷிகலரனா ரிகேலேதெரேகேலாத. உனக்காக ஒரு யுத்தம், உன் பெயருக்காக யுத்தம், உனக்காக வழக்காடுகிறவ, உனக்காக வைராக்கியமாய் வெளிப்படுகிறவ. ரிகபலதுரா லௌடபத ரகசியாத்தனர், உன் பேரில் வைராக்கியமாய் இருக்கிற கர்த்தர். ஆமே, நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியமாய் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அதற்காக நான் நீதி சரி கட்டுகிற நாள் இது. ஓ ரிபல் பிரௌடபலஷே ரிகபல் பிரௌடாரதனா, உன் பிள்ளைகளுக்காக கடும் வைராக்கியமாய் இருக்கிறார். ஓ ஹalleluya. எந்த மனுஷனும் அவரை தடுக்க முடியாது. எந்த சத்துருவும் தேவன் உனக்காக செயல்படுகிறதை தடுக்க முடியாது. விசுவாசத்தோடு தேவ சார்பிலே நில். விசுவாசத்தோடு உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் நில். ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் ஜெயம் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் உண்டாகிறது. உனக்காக பிள்ளைகளுக்காக ஜெய கொடியை ஏற்றுகிறார். ஓ கர்த்தருடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆமே, உன் கண்கள் காணாமல் இருந்தாலும் கர்த்தருடைய கை உனக்காக ஓங்கி இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்காக கொண்ட வைராக்கியம் அக்கினியை போல பற்றி எரிகிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்காக கொண்டிருக்கிற வைராக்கியம் அக்கினியை போல. சகோதர சகோதரி, கர்த்தர் உன் பேரில் வைத்திருக்கிற வைராக்கியம் அக்கினியை போல. கர்த்தர் உன் மீது வைத்திருக்கிற நேசத்தின் வைராக்கியம் அக்கினியை போல உன் சத்துருக்களை வெட்டுகிறது. உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். உன்னை அழிப்பேன் என்று நினைக்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள். உனக்கு விரோதமாய் கண்ணி வைத்தவர்கள் தாங்கள் வைத்த கண்ணியிலே சிக்குண்டு போகிறார்கள். அவன் வெட்டின குழியிலே அவனே விழுகிறான். சத்துரு வெட்டின குழியிலே சத்துருவே விழுகிறான். கர்த்தர் உனக்காக வைராக்கியமாய் அக்கினியாய் வெளிப்படுகிறான். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய வைராக்கியம் உனக்காக இதை செய்யும். ஆமே, கர்த்தர் பிள்ளைகளை மீட்டெடுக்கிறார். கர்த்தர் குடும்பத்திலே இரக்கமாயிருக்கிறார். கர்த்தர் சபையிலே நினைவாயிருக்கிறார். சபையின் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நினைத்தருளுகிறார். யார் யார் பெயருக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த நபர்களை ஆவியானவர் நினைத்தருளுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்து ரட்சிக்கிறார். கெட்சிக்கிற எல்லா அசுத்தங்களில் இருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களும் எல்லா ஓனாய் கூட்டங்களில் இருந்து ஆவியானவர் கைதூக்கி எடுக்கிறார். கைதூக்கி எடுக்கிறார். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்து வைக்கிற கர்த்தர் உன் சத்துருவுக்கு குருட்டாட்டம் பண்ணும்படி வைக்கிறவர். ஆமே, சத்துருவின் மேல கர்த்தருடைய கரம் பாரமாய் இறங்குகிறது. பாரமாய் இறங்குகிறது. எதையெல்லாம் சத்துரு தன் கைவசப்படுத்தினானோ அதையெல்லாம் உனக்காக திருப்புகிறேன். ஆமே, நாமே உனக்காக திருப்புகிறேன். உனக்காக திருப்புகிறேன். கர்த்தருடைய கரம் உன் சத்துருவின் மேல பாரமாய் பாரமாய் ரிபலத ரஷி கபல துரபலபலவா. எந்தெந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய அற்புதமான விடுதலை, கர்த்தருடைய அற்புதமான ஆளுகை, கர்த்தருடைய வல்லமையுள்ள கிரியைகள் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஜெயத்தை காண பண்ணுகிறீர் ஆண்டவரே.
ஆமே, நாங்கள் செய்த விண்ணப்பத்தை நாங்கள் மறந்தாலும் நீர் மறவாமல் எல்லாவற்றிற்கும் ஏற்ற வேலையிலே பதிலை நீர் கட்டளையிடுகிறே. ஆமே, விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து அதற்குரிய கிரியைகளை நடப்பிக்கிற வல்லமையுள்ள கர்த்தாவே. ஓரா கபரதரல ஸ்ரீகலரணா. அல்லேலூயா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோமா சத்தம் உயர்த்தி? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் யௌவன வம்பு கூர்ந்தீர். என்னையே மீட்டு உம் அன்பிற்கு இணையில்லையே. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் யௌவன வம்பு கூர்ந்தீர். என்னையே மீட்டு தன்னையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீருற்றாக்கிக் கொள்ளுகிறாய் ஆத்துமாவே. நீர் கர்த்தர் மாத்திரம் உன்னை உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே ஒருவ நீர் நடந்து மாத்திரம் அதை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள பண்ணுகிறார். ஆமென். எந்த அளவு கண்ணீர் வடித்தாயோ அந்த அளவு ஆசீர்வாதத்தை காண்கிறார். எந்த அளவு துக்கப்பட்டாயோ அந்த அளவு சந்தோஷத்தை, சமாதானத்தை காண்கிறார். உன் சமாதானம் பெரிதா இருக்கும், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். சொல்லிக்கொண்டே இருக்க ஆவியானவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், விடுவிக்கிற ஆவியானவரே. நீர் மாத்திரம் ஓ, நீர் மாத்திரம் போதும். எங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறீர். என் மீட்பர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறீர். நீர் என் வலது பக்கத்தில் நிழலாயிருந்து எனக்காக செய்யும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஓ, நீர் ரக்கலரா. நீர் மாத்திரம் போதும். நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கரம் தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 40வது நாள்
ஜெபம் நமக்கு 40வது நாள் ஜெபம் முடிவல்ல. இந்த 40வது நாள் அடுத்த துவக்கம் நமக்கு. அல்லேலூயா. இந்த 40 நாட்களும் நான் ஆவியிலே உணர்கிறேன், ஒரு சேனையாய் நின்று ஒரு கூட்ட சத்துருக்களை வெட்டி வீழ்த்தின ஒரு 40 நாள் ஜெபம் இது. தொடர்ந்து இந்த 40 நாளில் அடுத்த நாளும் தொடர்ந்து நாம் யுத்தம் செய்கிறதா இருக்கணும். ஜாமக்காரனாய் ஜாமக்காரியாய் கர்த்தர் நம்முடைய தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். நம்முடைய குடும்பத்திலே அநேக குடும்பத்தை கர்த்தர் விடுவித்தார். இன்னும் அநேகர் விடுவிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். போதுமென்று இந்த ஜெபத்தை நாம நிறுத்தக்கூடாது. இன்னும் இன்னும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நம்மை கொண்டு கிரியை செய்கிறார். ஆமென். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்து அநேக ஜெப விண்ணப்பங்களோடு பாரத்தோடு இருக்கிற இருதயங்கள் அநேக உண்டு. ஆமென். பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக அழுது நிற்கிற ஆத்துமாக்கள், தாயார் தகப்பன்மார் உண்டு. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு கர்த்தர் பிள்ளைகளை நினைத்துருளி அவர்களுக்காக தமது பெருங்காற்றை வீச பண்ணும்படியாக இந்த ஆன்லைன் யூடியூப் ஜெபத்தின் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளி ஒரு காற்றை வீச பண்ணி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜலங்களும் அமர்த்தி போட்டு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பலவீனத்தோடு வியாதியோடு மருத்துவமனையில் இருந்து இந்த ஜெபத்தை கேட்கிற ஆத்துமாக்கள் உண்டு. எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சகோதரன் வீட்டில் கீழே விழுந்ததுனால அவருடைய தண்டுவடம் அடிபட்டு டாக்டர் இனி இந்த சகோதரன் எழுப்ப மாட்டார், கை கால் எல்லாம் அசையாது அப்படின்னு ரிப்போர்ட் சொன்னாங்க. அப்ப அந்த சகோதரி லண்டன் நினைக்கிறேன் அவங்க ஃபோன் செய்த இடம். அப்போ ஜெபிச்சாங்க, முடிஞ்சது என் ஹஸ்பண்டால எழும்ப முடியாது அப்படின்னு. ஆவியானவர் வார்த்தையை கொடுத்தார், இல்ல அவர் எழும்புவார். ஆமீன். இல்ல அவருடைய கை கால்கள் செயல்படும், கர்த்தருக்காக அவர் நிற்பார் என்று சொன்ன ஒரு 10 நாளில எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் கை கால் செயல்படாத அந்த சகோதரனை கர்த்தர் எழுப்பி நடக்க பண்ணினார். ஆமீன். நல்ல வாழ்க்கையில விடுதலை கர்த்தர் சரீரத்துல கட்டளையிட்டார். இப்படி நம்முடைய விசுவாசமும் ஜெபமும் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் யாராகிலும் பலவீனப்பட்டவர்களாய் மருத்துவமனையில் இருந்து என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் எனக்கு ஒரு மாற்றம், எனக்கு சுகம் வேண்டும் என்று தேவனை நோக்கி கூப்பிடுவார்களானா ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை கர்த்தருடைய பலன் இப்போது நிரப்பட்டும். அப்படி கரத்தை தட்டி தேவ ஆரோக்கியம் நிழலிடட்டும். கர்த்தரால் வருகிற ஆமேன் ஆசீர்வாதம், கர்த்தரால் வருகிற ஜீவன், கர்த்தரால் வருகிற சுகம், தேவனுடைய பலன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக. ஆமென் ஆண்டவரே. ஓரா கதரப ஷிகலரரரா உடபலபரதுரகசியாத்தனரோ ரிக்கபல் பிரௌடபரதுரகப்சந்தரோதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடன் பாரத்தினாலே கலங்கி நிற்கிற குடும்பங்கள் உண்டு. வருகிற நாட்களில அந்த கடன்களை அடைக்க கர்த்தர் வழிவாசல்களை திறக்கணும். ஆமென், ஆமென். மனுஷனிடத்திலிருந்து வருகிற நன்மை அல்ல, பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறணும். கடன் வாங்குகிற சாபம் முறிக்கப்பட்டு போகணும். ஆமென். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து கர்த்தர் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தினாலும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களினாலும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, கடனுக்கு முடிவுண்டாக்கும்படியாக, ஓ வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒத்தாசை ஜனத்தை நிரப்பும்படியாக தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஆமென். வருகிற அனுக்கிரக வருடத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஜனங்கள் காணட்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். நல்ல வேலைக்காக காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலைகளை கட்டளையிடணும். ஆமென் ஆமென் ஹalleluya. அதே போல் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு திருமண காரியத்திற்காக தாயார் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தனிமையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஏற்ற துணைகளை கட்டளையிடும்படியாக அவருடைய குடும்ப வாழ்க்கைகளை எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆமென். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படட்டும். ஆமென். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை கட்டப்படட்டும். தனிமையா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று கண்டுகொள்ளட்டும். ஆமென். கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கும்படியா ஜெபிக்கலாமா? ஆமென். வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. எங்களை எதிர்கால சந்ததி உமக்காக நிற்கட்டும் ஆவியானவரே. எங்க சந்ததி உமக்காக நிற்கட்டும். பாவத்திலே அழிந்து உலகத்திலே அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கைதூக்கி மீட்டெடுப்பீராக. உங்க கிரியை வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. Jesus, 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 Jesus. Oh, rakadara bashigalarana. Hallelujah, 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 hallelujah. Amen, hallelujah, hallelujah. பாருங்க, காலையில கர்த்தர் அழகான வாக்குத்தத்தங்களோடு தீர்க்க தரிசன வசனங்களோடு இடைப்பட்டார் எங்களோடு. ஆமென். கர்த்தர் இந்த சபையை ஒரு சேனையாய் மாற்ற போகிறார். ஹalleluya. மேக கூட்டம் திரளாய் திரண்டு வருகிறது போலவும், பலகணியை திறந்த உடனே புறாக்கள் கூட்டமாய் பறந்து வருகிறது போலவும் கர்த்தர் மந்தையாய் ஆத்துமாக்களை இந்த இடத்துல கொண்டு வர போகிறார். கர்த்தர் சீயோனை ஆசீர்வதிக்க போகிறார். ஆலயம் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. எல்லா ஜாதிகளும் ஜனங்களும் இதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். யாரெல்லாம் அற்பமா எண்ணினார்களோ எல்லா கண்களும் வெட்கப்பட்டு போகும்படியாக கர்த்தர் பலத்த சேனையாய் நிற்க பண்ணுகிறார். இது அல்ல இந்த இடத்துல ஒரு பலத்த சேனை உண்டு. ஆமா, இந்த சபையில் ஒரு பலத்த சேனை உண்டு. அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியக்காரிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தருக்காக ஒரு சேனை நின்று யுத்தம் பண்ணும். ஒரு வெளிச்சம் வைக்கப்படுகிறது. ஆமென். உதிக்கிறவன் ஒளியிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருகிறார்கள். ஆமென். தூரத்தில் இருக்கிற உன் பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். ஆமென் ஆமென் ஆமென். உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். ஆமென். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. மந்தைய கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட கடாக்கள் தேவனுக்காக தங்களை அங்கீகரித்துக் கொள்ளுவது போல இந்த பலிபீடத்திலே தானாய் வந்து தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டு. என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஓ ரகபலதர பஷிகலரா. ஹalleluya 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 ஹalleluya. ஆசீர்வாதங்கள் தூர தேசத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. ஆமென் ஆமென் ஹalleluya. உன் வெண்கலத்துக்கு பதிலாக இரும்பும். ஆமென் ஆமென். இரும்புக்கு பதிலாக வெள்ளியும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலமும். ஆமென். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குகிறேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்து நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்நிய புத்திரர் வந்து உன் மதிலை கட்டுகிறார்கள். ஆமென். உனக்கு மதில் கட்டும்படியாக அந்நிய புத்திரரை கொண்டு வருகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். ஆமென் ஆமென் அல்லேலூயா. இதோ என் கிருபையினால் உனக்கு இறங்குகிறேன். ஆமென். உன்னிடத்திற்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படி
வரும்படிக்கு, அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கு உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தார். ஆனால் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரகதர பலரா உடபரபரபோ ஷபலதர ரகசியத்தனரா. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க துவங்கி ஆயிற்று. ஜெபிக்கிற ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டின் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். இந்த சபையில் இருக்கிற விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்திற்காக தோள் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்திலே சபையிலே தூணாய் நிற்கும்படி அநேகரை கர்த்தர் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களாக இன்னும் அழகாக்குகிறார். இன்னும் கிருபை வரங்களை கொடுத்து தமக்காக பிரகாசிக்க பண்ணுகிறார். இந்த தேவ ராஜ்யம் கட்டப்படும்படியாக ஆமென் ஜெபிக்கப்படுகிற ஜெபங்களுக்கு தக்க பலன் உண்டாகிறது. ஆமென். எஜமானன் கூலிக்காரனுக்கு கூலியை சரியாய் கொடுக்கிறது போல தேவ ராஜ்யத்தை கட்டும்படி ஜெபிக்கிற ஆத்துமாவே, உன் ஜெபத்திற்குரிய கூலி உனக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய மந்தையை கட்டும்படியாக, தேவ சபையை கட்டும்படியாக நீ இரவிலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தக்கதாக கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறார். இதோ உன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் அளிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரிகபர அதிரப ஷிகலரனா ரிகபல் பிரௌடபரது ரகசியத்தனரா. ஆமென். அவர் நினைத்தபடி உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ நினைத்தபடி அல்ல உன் வாழ்க்கை, அவர் நினைத்தபடி உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இந்த எல்கைக்குள்ள இருக்கிறவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். இந்த எல்கைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் பிளக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் எல்லாம் நீரூற்றுகளாலே நிரப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாரும் துதிங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நமத்தில் அளவில்லாத வணக்கரியை செய்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? தூர இடத்திலிருந்து ஜபித்து கொண்டிருக்கிற உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், உத்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, மகு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினத்தில் ஒரு கூட்டத்தில் ஆண்டருடைய கரம் வல்லமையாய் வெளிப்பட்டதை குறித்து ஒரு சகோதரி சாட்சியாய் சொன்னாங்க. இந்த தொடர் ஜெபத்தை நான் சில நாட்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நான் இந்த தொடர் ஜெபத்தில் இணைந்திருக்கும் போது அதில் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என்னை ஆளுகை செய்தது. பரிசுத்த ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிரப்பி
அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகம் பண்ணினார் என்று ஒரு சகோதரி சொன்னாங்க. இந்த 40 நாள் ஜெபத்துல 39 நாள் முடிந்திருக்கிறது. இந்த 39 நாள்ல ஏதோ ஒரு கூட்டத்துல, அந்த கூட்டத்தை ஆன்லைன் மூலமா அந்த சகோதரி கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மத்தில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை ஒரு வேறுபடுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சொல்லிவிட்டு விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை என்று சொல்லி, விருதா என்ன தேடுங்கன்னு சொல்லி யாக்கோபின் சந்ததிக்கு ஆண்டவர் சொல்லல. 40 நாள் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விருதா என் பாதத்துல உங்களை நான் காத்திருக்க சொல்லல. யாக்கோபு காத்திருந்தான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில என்னை கண்டடைந்தான், அவனை நான் ஆசீர்வதித்தேன். அதே போல உன்னை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தெய்வமாய் உனக்காக நான் எழுந்தருளி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, விருது அல்ல, விருது அல்ல, விருது அல்ல ஆத்துமாவே, விருது அல்ல ஆத்துமாவே, நீ யாக்கோபின் சந்ததி, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற ஜெபிக்கிற தேவ ஜனமே, நீ யாக்கோபின் சந்ததி என்று ஆண்டவா இன்னைக்கு உனக்கு ஒரு முத்திரை போடுகிறார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து துதிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர், பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாத கர்த்தர், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்துல காத்திருக்கிற உன்னை நான் வெறுமையாய் விடுவது இல்லை, வெறுமையாய் விடுவது இல்லை. உன் மேல என் கரத்தை நான் வைக்கிறேன். முதலாவது ஆமென், உன்னத பலத்தை பெற்றுக்கொள், உன்னத விடுதலையை பெற்றுக்கொள், ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆவியில விடுதலையை பெற்றுக்கொள். காத்திருந்த உன்னை கழுகை போல எழும்ப பண்ணுகிற நாளுது, எழும்ப பண்ணுகிற நாளுது. சோர்ந்திருந்த உன்னை எழும்ப பண்ணுகிற நாளுது. இந்த நாளில் நீ எழும்புவாய், நீ பறப்பாய், நீ உயருவாய். கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஜபி, விட்டு கொடுத்து ஜபி. ஆமென், 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 ஆமென். உன்னதத்திலிருந்து உனக்கான பங்கு இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உனக்கான நன்மை இறங்கி வருகிறது. உனக்காய் வானத்தின் பலகணி இன்னைக்கு திறக்கிறது. உனக்காய் தேவ மகிமாய், ஓ மழையாய், அக்கினியாய், ஓ மேல பலமாய், ஒரு பலத்த காற்றாய், ஒரு அசைவு இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா ராகா லா ரா ஷாகா லா ரா. எனக்கு காத்திருக்கிற ஜனா ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோது வறுமையாய் போவதில்லை, ஒருபோது அழிந்து போவதில்லை, ஒருபோது நாணமடைவதில்லை. ஓ பெற்றுக்கொள் ஆத்துமாவே, தேவ மகிமை உன் மேல வெளிப்படுகிறது, தேவ மகிமை உன் மேல வெளிப்படுகிறது. ஓ ராபா ரா ஷாகாலா ரீமாலா ராகாலா ரா ஷாகாலா ரா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் ஏந்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாங்கின கர்த்தர், ஏந்தின கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன்.
நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். என் பாதத்துல என்ன நம்பி காத்திருக்கிறாய் அல்லவா, உன்னை நான் தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன். இனி சத்துரு உன்னை தொட முடியாது, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ரா ஷாகாமா லிபாலா ரகாலா ரிஷகாலாரா. நான் எதுக்கு பிறந்தேன்னு சொல்லி அநேக நேரத்துல நீ புலம்பிக்கிட்டு இருந்த இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தாய்க்கு வயிற்றுல இருந்தே தாங்கி தப்புவித்து காத்து நடத்தி வந்திருக்கிற, இன்னும் நடத்துவேன், இன்னும் நடத்துவேன், இன்னும் தாங்குவேன், இன்னும் தப்புவிப்பேன். ஆமேன். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஒரு வல்லமை உன் மேல ஊற்றப்படுகிறது, ஆனத்தை கிழித்து தேவ மகிமை உன் மேல வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஓ ராபா ராஷா காபாலா ராஷா காலாரா. உன்னதத்திலிருந்து உன்னத மலை, உன்னதத்திலிருந்து உன்னத மலை ஒரு சேனையா எழும்ப பண்ணுவேன், உன்னை ஒரு சேனையா எழும்ப பண்ணுவேன். கரங்களை தட்டி துதி. ஓ ராபா ரகாலா ரஷகாலாரா. ஆமென் 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 ஆமென். சேனை எப்படிப்பட்ட சேனை தெரியுமா? ஆமென். உலர்ந்த எலும்பாய் பள்ளத்தாக்குல கிடந்த ஒன்ன, உலர்ந்த எலும்பாய் பள்ளத்தாக்குல கிடந்த ஒன்ன நீ ஆண்டுடைய பாதத்தில் இந்த பள்ளத்தாக்குல கண்ணீராய் நினைத்து இந்த 40 நாட்களுக்கு காத்திருந்தாய் அல்லவா? ஆமென். பள்ளத்தாக்குல கிடக்கிற எலும்பு, நம்பிக்கையற்ற நிலம் எலும்பு, மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். உன்னை ஒரு சேனையாய் மாற்றுகிறார் கர்த்தர். ஓ ரிபாலா ரஷகமலா பரகலா ரஷகலாரா. ஆமென் ஆமென் ஆமென். கண்டங்களை அசைக்கிற ஒரு அபிஷேகம், தேசத்தை அசைக்கிற ஒரு அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே உன்னதத்தில் ஒரு அபிஷேகம் மேல பலமாய் ஆவியான சாரத்தினாலே உன்னை முத்திரையிடுகிற பரிசுத்த ஆவியானவர். ஓ ராபா லிமாலா ரஷகமா லிமாலா ரகபாலா ரஷகலா ரிபாலாரா. ஜெபி ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிறது. சகோதரி உன் மேல உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு இந்த 40வது நாள் ஜெபத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற இடத்திலே அற்புதம், கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிற இடத்தில் அதிசயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமை மேல உதிக்கிறது. நீதியின் சூரியன் மேல உதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபாலா ரஷகலா ரிமாலா ரகலாரா. இதோ இருள் பூமியையோ காரிருள் ஜனங்களையும் ஓடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஜனங்கள் ஜாதிகள் உன்னை பார்க்கும் போது கர்த்தருடைய மகிமை இருக்கிறது என்று சொல்லி உன்னிடத்திலே கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆமென் 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 ஆமென். ஓ ரா ரா ஷகலாரா. ஓரி பாலா ரஷக மாலி மாலா ரகலா ரஷகலா ரிபாலாரா. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள்.
சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். ஆவிக்குரிய கண்களோடு கூட ஏறெடுத்து பார் சபையே, ஆவிக்குரிய கண்களோடு கூட ஏறெடுத்து பார். உன்னை சுற்றிலும் ஆமென் திரளான ஜனங்கள் உனக்கு நேராய் வருகிறார்கள். உனக்கு நேராக உன்னிடத்தில் கடந்து வருகிறார்கள். ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ராபா ராஷாகாலா ராகாரா. ஆமென் 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 ஆமென். அநேக குடும்பங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் பிரசன்னமாகிறது. குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு வல்லமைகள் எல்லாம் சங்கரிக்கப்படுகிறது. ஆமென். ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். குடி பழக்கத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பாவ பழக்கத்துக்குள் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Ori balara shaka male malara kabara shaka balara shaka lara. Amen. Hallelujah. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தர். ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஜனமே, கர்த்தர் தேவன் என்பதை இந்த நாள் அவர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். அவர் வெளிப்படுத்துகிற தெய்வம். முடிந்தால் உன்னுடைய 2 கரங்களையும் பரத்துக்கு நேராக உயர்த்தி நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கல்லப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் என்று ஒரு வார்த்தை சத்தமிட்டு சொல்லுங்க. சத்தமிட்டு சொல்லு சகோதரா, சத்தமிட்டு சொல்லு. உன் உள்ளத்தில் இருந்து வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தர் உனக்காய் வெளிப்படுகிறார். தேடுகிற ஆத்மாவை கர்த்தர் உனக்காய் வெளிப்படுகிறார். இன்னைக்கு உனக்கு நேராக இருக்கிற பரம் திறந்த தேவ மகிமை, நீ எந்த இடத்துல இருந்து ஜபித்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை, ஆமென் 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 ஆமென். நீ மரண படுக்கையில இருந்து இந்த சத்தத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவ மகிமை வரும்போது இன்னைக்கு கர்த்தர் தான் தெய்வம் என்பது நிரூபிக்கப்படுகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள். விடுதலையை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே. விட்டாத ஜபி. ஓ ரிமரா கபோ கடரபோ ஷவலவ லமலவரா. விட்டாத நாவ திறந்து. ஆமென் ஆமென் ஆமென். சேனைகளின் கர்த்தர் உனக்காய் கிரியை செய்கிறார். சேனைகளின் கர்த்தர் உன்னை ஒரு சேனையாய் உருவாக்குகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா லாபா ரா 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 காபா லா ரா ஷாகா லா ரா லிமா லமோ கடரபோ ஷபலப லபரபரா. பாழாய் கிடந்த பட்டணங்கள் ஆமென் புதுப்பிக்கப்படுகிறது. பாழாய் கிடந்த பட்டணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. பாழாய் கிடக்கிற குடும்பங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஒரு புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாண்டவரே, ஒரு புதுப்பிக்கிற அபிஷேகம் இப்பொழுது வெளிப்படுவதாக. இதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். ஓ புதிதாக்குகிற கர்த்தர் சகலவற்றையும் உனக்கென்று கொடுத்திருக்கிற
சகலவற்றையும் பிள்ளைகளை ஆண்டவர் புதிதாக்குகிறார். இப்பொழுதே பிள்ளைகள் ஒரு மன மாற்றத்துக்குள்ள கடந்து வருகிறார்கள். ஓ ராபா லா ரா ஷாகா மா லா ரா கா லா ரா ஜபி 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 ஓ ரீமா லாபா ரீமா லா ரா கா லா ரா ஓ ரிபா லபா லபா ரபோ ஷபா லபா லபா ரா. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆமென் மந்திரவாதம் செய்து கொண்டிருந்தவன் எல்லாம் அலறான் அலறான் அலறான். கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் ராஜரிகம் அணுகிறார், கர்த்தர் ராஜரிகம் அணுகிறார், கர்த்தர் எழுந்தருளி இறக்கிறார், கர்த்தர் எழுந்தருளி இறக்கிறார், கர்த்தரே மகிமை வெளிப்படுத்துகிறார், கர்த்தரே அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறார், கர்த்தரே உயர்ந்திருக்கிறார், கர்த்தரே உயர்ந்திருக்கிறார். அவர் நாமம் இந்த நாள்ல பலத்த துருகமாய் உனக்காய் கிரியை செய்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை ஒரு வல்லமை உன் மேல வெளிப்படுகிறது. ஓ ராகபோ கடரா ஷாகா லாரா. விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. ஆமென் 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். என்னுடைய ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என்னுடைய ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென். நீயே கர்த்தருடைய ஆலயம், நீயே கர்த்தருடைய ஆலயம். உன்னை மகிமைப்படுத்துகிறேன், உன்னை மகிமைப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எஸ் ஃபயர். ஓ ரிசீவ். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய மகிமை ஓ பெற்றுக்கோ. ஓ ரிபாலா ரஷகமலா ரகலாரா. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய ஆலயமா இருக்கிற ஆத்மாவே மேல ஒரு தேவ மகிமை வெளியரங்கமாகிறது, வெளியரங்கமாகிறது. ரிபாலா கடரா ஷகாலாரா. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தொட்டு உணரத்தக்கதான ஒரு தேவ மகிமை மேல புறப்படுகிறது. எஸ் ரிசீவ் பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்தினாலே. புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல தேவ மகிமை மேல வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது. அதை உணர்கிறாய், அதை உணர்கிறாய், உணர்கிறாய். அடி வயிற்றிலிருந்து போராடுகிற சத்துரு வெளியேறுகிறார், பொல்லாங்கர் வெளியேறுகிறார், அல்ல சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. குடும்பத்தில் போராடுகிற தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள, இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகமுள்ள, இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ரா ரா காலா ரா ஷாகா லா ரிபா லா ரா காலா ரா. பேசு பேசு பேசு. அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் நாவை சரளமாய் விட்டு கொடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பேசு. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய நாவை தொடுகிறார், நாவல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட தீர்க்க தரிசன வரத்தை மேல ஊற்றுகிறார். இதோ ஊற்றுகிறேன், இதோ ஊற்றுகிறேன், என் ஆவியை ஊற்றுகிறேன். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன் அல்லவா? Yes, fire. Yes, receive. Oh, rabala rakabala rashakala rimala rakalara. பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம், கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம், அந்த மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம். கடைசி சத்துரு ஓ மரணம், அந்த சத்துருவை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம், மரண பயத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகம் ஓ மேல இறங்கி வருகிறது. எஸ் ஃபயர், எஸ் ஃபயர். ஆமென். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அந்த இன்னைக்கு சங்கரிக்கப்படுகிறார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே ஜெயம் கொண்டார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அபிஷேகம். எஸ் ஃபயர். சபையே நீ வல்லமையிலே நிறைகிறாய், வல்லமையிலே நிறைகிறாய். எஸ் ஃபயர். ஓ ரிமாலாபா லிமாலாபா ரிபாலா ரகாலாரா லிமா லமோ கட ரபோ ஷப லப 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 ரபரா.
ஓ ரீபாலாரா ஷாகாலாரா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரா ஷாகாலாரா லிமா லாகபோ ஷபலப லபரபரா. உன்னதத்திலிருந்து உன்னதத்திலிருந்து மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது ஊற்றப்படுகிறது. அது ஜீவ ஊற்றாய் ஜீவ ஊற்றாய் உன் மத்தியில இறங்கி வருகிறது. காத்திருக்கிற மேல ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஒரு ஜீவ நதியை ஆண்டவர் ஊற்றுகிறார் ஊற்றுகிறார். பெற்றுக்கொள் ஊற்றுகிறார் பெற்றுக்கொள். ஒரு ஜீவ ஊற்று மேல இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி மலபலரா கலரா ஷகலரா ஓரி பலரா ஷகலரி மலரா கரா. உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேர்ந்து சொல்லுமா. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாகாமை உள்ளவரே. சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர். சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆ, பரிசுத்தர். பரிசுத்தரே. ஆமென். அப்படியே அவருடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் எழும்பி நின்று. அவருடைய சமூகத்திலே முடிந்தவர்கள் எழும்பி நின்று. அப்படியே உன்னத தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கு பிறகு துக்க முகம் இல்லை. அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கு பிறகு செத்த முகம் இல்லை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல பிரசன்னமாகட்டும்னு சொல்லுங்க. உம்முடைய முகத்தின் ஒளி என் மேல பிரசன்னமாகட்டும் ஆண்டவரேன்னு சத்தமாய் தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் ஒளியிலே நான் வெளிச்சம் காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சத்திலே பிறருக்கு நான் வெளிச்சம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்முடைய வெளிச்சம் உம்முடைய முகத்தின் ஒளியின் மேல பிரசன்னமாகட்டும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. நீ சொல்ல சொல்ல நீதியின் சூரியனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உன் மேல பிரசன்னராய் பிரசன்னமாகிறார். உன் மேல பிரசன்னராய் பிரசன்னமாகிறார். அவருடைய பிரசன்னம் உன்னில் இருக்கிற இருளை மாற்றுகிறது. இருளை மாற்றுகிறது. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன் இருளை மாற்றுகிறார். இருள் உன்னை விட்டு தூரமாய் போகிறது. இருள் உன்னை விட்டு தூரமாய் போகிறது. காத்திருந்த தேவஜனமே, சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை கொடுக்கிறார். பல வருடங்களாய் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருந்தாய் அல்லவா? நெடுநாள் காத்திருத்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் அல்லவா? இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு, காத்திருந்த உனக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சம் போல ஆசீர்வாதங்களை தருகிறார். மழையாய் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. ஆமென், ஆமென். உனக்கு முன்பதாய் இருக்கிற பயங்கள் உன்னை கண்டு பயந்து ஓடுகிறது. உனக்கு முன்பதாய் இருக்கிற பயம், உனக்கு முன்பதாய் இருக்கிற பயம் உன்னை கண்டு பயந்து ஓடுகிறது. ஆமென். பயத்துக்கே சவால் விடத்தக்கதாய் உன்னை ஆண்டவர் அதிகாரமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். அதிகாரமுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். வியாதிக்கே சவால் விடுகிற ஆத்மாவாய் உன்னை ஆண்டவர் மாற்றுகிறார். சத்துருவுக்கு சவால் விடுகிற ஒரு ஆத்மாவாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ ராபாலா ராகாலா ராஷாகாலாரா. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கரங்களை தட்டி ஒரு சவால் விடுகிற ஒரு பாத்திரமாய் மேல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அந்த மரணத்துக்கு ஓ சவால் விடுகிற ஒரு ஆத்மாவாய், ஓ மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு அபிஷேகம் இப்பொழுது உன் மேல இறங்கி வருகிறது. எஸ், ரிசீவ் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராபா ரா ரா ஷாகாலா ரா ராபா லா ராகாலா ரா. விட்டு கொடுத்து ஜெபிங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ராபா லா ராகாலா ரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் ஆமென் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஆத்மாவே. ஓ ராபா ராகாலா ரா லிமா லமோ கடரபோ ஷபலபா
காலாரா. அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்தரித்துக் கொள்கிறது. ஆமே. சாவுக்குரிய இது ஆமென் சாவாமையை தரித்துக் கொள்கிறது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ரபாலா ரஷகாலாரா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கிற அபிஷேகம். எஸ் பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஜெயிக்கிற அபிஷேகம். ஆமென், 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 ஆமென். ஓ ராபா லாபா 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 ராகாலாரா. இனி உன் மேல நீ நம்பிக்கையா இருக்க மாட்டாய். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல உனக்கு நம்பிக்கை. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல உனக்கு நம்பிக்கை. மரணத்தை ஜெயமாய் ஜெயமாய் நீ விளங்குகிறாய். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நீ நம்பிக்கை வைக்கிறபடினாலே அந்த கடைசி சத்துருவை நீ ஜெயிக்கிறாய். ஓரா பாலா ராஷா காமாலா பாராஷா காலா ரீபாலா ராகாலாரா. அநேக குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது. அநேக குடும்பங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். மரண போராட்டங்களில் இருந்து ஆண்டவர் அநேகரை விடுவிக்கிறார். மரண சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. அந்தகார சங்கிலிகள் அவிழ்க்கப்படுகிறது. மரண திகில் மாறுகிறது. பாதாள வல்லமைகள் மாறுகிறது. பாதாள வல்லமைகள், பாதாளத்தின் வாசல் இன்னைக்கு அடைக்கப்படுகிறது. உன் குடும்பத்தை விழுங்க நினைக்கிற பாதாளத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. ஓ ரபாலா ரஷா காலா ராகாலா ரீபாலா ராகாலாரா. ஆமென், 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 ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது எல்லாய், மேற்கொள்வது எல்லாய். ஆமென், ஆமென். இனி சத்துருவனை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை நீ மேற்கொள்ளுவாய். சத்துருவை மேற்கொள்ளுவாய். உன் நாவில் அப்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். உன் கையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவை மேற்கொள்ளுகிற வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற வல்லமை. ஆமென். பெற்றுக்கொள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். ஒரு அபிஷேகம் மேல பலத்த காற்றாய். எஸ் ரிசீவ். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். ஆத்துமாவை பெற்றுக்கொள். ஆத்துமாவை பெற்றுக்கொள். ரீகாலா ராஷாகாமா லாபா ராகபோ கடரபோ ஷபாலபா லமாலிமா லவரபரா. வல்லமை, 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 வல்லமை. உன்னதத்திலிருந்து வல்லமை, உன்னதத்திலிருந்து வல்லமை. ஓ பரிசுத்த ஆவியானவரே உன்னை நிரப்புகிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறார். அநேக குடும்பங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். அநேகருடைய போராட்டங்கள் விலகுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சத்தம் கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள்ள மூலை முடுக்குகள்ல ஒளிந்திருந்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அழைக்கிறார். இது மனுஷ சத்தம் அல்ல. ஆமென். தேவ ஆவியானவர் உனக்காய் 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 ஏற்படுத்தின ஒரு சத்தம். ஓரா பாலா ராஷா காலாரா. ஆவியானவரை சார்ந்து கொள் ஆத்துமாவே. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள். ஆவியானவர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவேன். வெள்ளம் போல சத்துரு வரட்டும், நீ பயப்படாதே. உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு வரட்டும், நீ பயப்படாத. உன் கூட நான் இருக்கிறேன். உனக்கு ஜெயக்கொடி ஏற்றபடியாய் உன் பக்கத்துல நான் இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன். மகனே, மகளே, உன்னோடு கூட இருக்கிறேன். வெள்ளம் போல வரட்டும், வெள்ளம் போல வரட்டும், நீ பயப்படாத. நாம பார்த்துக்கிடலாம், நாம பார்த்துக்கிடலாம். ஆமென். ஜெயக்கொடி ஏற்றபடியாய் உன் கூட இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். ஓ
ஓ ரிபாலாரா ஷகாமாலாரா கபாலாரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. 40 நாளும் ஆண்டுடைய பாத்திலே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்தாரே. கரங்களை தட்டி எல்லாரும் நாவ திறந்த ஆண்டவரை துதிங்க பாப்பா. துதிக்க 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 துதிக்க. ஆமென் ஆமென் ஆமென். துதியின் அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம், சிங்காரம் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் உடை. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நாங்க மேன்மை பாராட்டவோ நீதி பாராட்டவோ எங்களிடத்துல ஒன்றுமே இல்லப்பா. நாங்க அற்பமானவர்கள் ஆண்டவரே. உடைய பாதத்திலே இருந்திருக்கிறோம்பா. குறைகள் உண்டு ஆண்டவரே, எங்களிடத்திலும் குறைவுகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பாதத்திலே உம்முடைய இரக்கத்துக்காய் கஞ்சி நிற்கிறோம், இரக்கத்துக்காய் கஞ்சி நிற்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தொடர் ஜெபத்தின் மூலமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவராலே இரக்கம் உண்டாவதாக, என் ஆண்டவராலே கிருபை கிடைப்பதாக, என் ஆண்டவருடைய கண்களில் தயவு உண்டாவதாக. ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், சபையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். 4 தேசங்களுக்கு ஆண்டவரே இந்த ஊழியம் பறந்து போகட்டும். ஆமென் ஆண்டவரே. விரிந்து போகட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் இந்த சிறு ஆண்டவரே சிறு ஊழியத்தில் ஆண்டவரை இணைந்திருக்கத்தக்கதாய் திரளான ஜனங்கள் ஆண்டவரே 4 திசைகளிலும் இருந்து புறப்பட்டு வரட்டும். ஒரு சேனையா எழும்ப பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சேனையா எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்கை நாங்கள் நம்புகிறோம். அப்படி நீர் எழும்ப பண்ண போகிற தேவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தோடு கூட ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே ஆமே சேனையா இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குரிய கண்களோடு கூட இன்னைக்கு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு வருகிற இந்த மாதத்திலே 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்கள் நம்முடைய சபையிலே வைத்து புது வருட ஆயத்த தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா நடக்கவிருக்கிறது. இந்த கூட்டத்திலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல யூடியூப் சேனல்ல இருந்து நீங்கள் ஆமென் இணைந்து இந்த ஊழியத்திலே ஆமென் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. ஆமென். அதே போல லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிற இந்த ஒவ்வொரு கூடுகைகளையும் நீங்களும் கலந்து கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதே போல இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலையிலே சரியாய் 10 மணிக்கு நம்முடைய சபையிலே வைத்து வாலிபர்களுக்கான ஆமென் வாலிபர்கள் கூடுகை நடைபெறுகிறது. ஆமென். அபிஷேகம் பெற வேண்டும். இன்னும் ஊழியத்திற்காக வாஞ்சை உள்ள பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்னு தாகமுள்ள பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை மீண்டும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.